இதெல்லாம் கூட வீட்லயே செய்யலாமா, அது இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு இதையும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இன்றைக்கி சோன் பப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வாசம் வர வரைக்கும் அதை நல்லா தனியாக சளிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி, எலுமிச்சை பழ சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொதி வரட்டும். சைட்லேயே ஒரு தட்டத்தில் நெய் தடவி வச்சுருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். நல்லா பால் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரேயில் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஆறுனதையும் கையில் எடுத்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி ரொட்டேஷன் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு மிக்சர் இருக்கு இல்லைங்க, அதை டிப் பண்ணி தூவி நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய லேயர்ஸ் வரும். இதே மாதிரி ஷேப்பில் திருப்பி பண்ணணும். லைட்டாக பிடிச்சி இழுக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். ரொம்ப இழுத்திங்கன்னா எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் பார்த்து எடுங்க. சூப்பரான சோன் பப்படி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.